ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெய்ஸ்ட் மூவியோட எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராபரி மூவிஸ் ஆர் ஹெய்ஸ்ட் மூவிஸ் அப்படின்னு பார்த்தாவே எனக்கு ரொம்ப த்ரில்லராகவும் ஆக்ஷனாகவும் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு மூவி இருக்கும். ஒரு தாத்தா தனியாளாக இருந்து ஒரு பேங்க்கில் இருக்க வைரங்களை எல்லாம் எப்படி கொள்ளையடிக்கிறாரு அப்படின்றத டீட்டெயில்டாக சொன்ன படம் தான் ஃப்ளாலெஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நண்பா நண்பி. படத்தோட ஸ்டார்டிங்கில் லண்டன் மாநகரத்தில் இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோ. இவங்களை ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரா. எந்த மாதிரியான இன்டர்வியூ அப்படின்னா, லண்டனில் மிகப்பெரிய ஒரு டைமண்ட் கம்பெனி இருக்குது. அந்த டைமண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தவ தான் நம்ம ஹீரோயின். அதுவும் அந்த பேங்க்கில் வேலை செஞ்ச ஒரே பெண்மணி யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான். இந்த மாதிரியெல்லாம் சாதனை பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் எடுத்து வைக்கிறா. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிடுறா. என்ன மேடம், எந்த டைமண்டு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, நான் இதை ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு வந்தேன் பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியா, எப்படி நீங்கள் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் நம்ம ஹீரோயின் 1916 நடந்த ஒரு கதையை சொல்கிறாங்க. லண்டனில் இருக்க மிகப்பெரிய டைமண்ட் ஷாப்பில் தான் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் ஷாப்பில் என்ன ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, அங்கே இருக்க ஆண்களுக்கு தான் எப்போவுமே முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ எல்லா பொசிஷன்ஸ்லையுமே நம்ம ஆண்கள் தான் இருப்பாங்க. பட் இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எப்போவுமே ஒரு லக்கே கிடையாது. இவங்களுக்கு அப்புறம் சேர்ந்த மென்ஸுக்கு கூட சீக்கிரமாக ப்ரமோஷனு, அதிக சம்பளம் அதெல்லாம் கிடைச்சிருது. பட் நம்ம லேடிக்கு ஒன்றுமே கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு பர்ஃபெக்டாக இருக்கா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க. ஒரு நாள் அங்கே வேலை செய்கிற தாத்தா கிளீனிங் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க, அவள் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே சும்மா எந்திரிச்சு வந்துடுறா. இப்படியே அடுத்த நாளும் வந்துடுது. அடுத்த நாளும் இவ டைமண்ட் ஷாப்புக்கு போகிறா. அப்போ இவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் ஒரு மூவிக்கான டிக்கெட் இருக்கு. என்னடா, நம்மளுக்கு யாரா மூவிக்கான டிக்கெட் வச்சிருப்பா அப்படின்ற ஆர்வத்திலேயே அந்த மூவிக்கு போய் பார்த்தா அந்த இடத்துலையும் அந்த தாத்தா தான் இருக்காரு. அவளுக்கு ஒரே டென்ஷனு. ஸோ கிளம்பலான்னு போகும்போது அந்த தாத்தா, ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட நிறையா விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி நீங்கள் பல வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க இல்லையா? பட் இருந்தாலும் அவங்க உங்களை கம்பெனியிலேருந்து தூக்க போகிறாங்க. உங்களோட மேலதிகாரிகள் பேசுறது எல்லாம் நான் கேட்டேன். கொஞ்ச நாளில் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, அதுக்கு ஷாக் ஆகிட்டு, சரி எதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஒரு கேவலமான விஷயத்த சொல்ல தான் என்னை கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து கேட்க, சரி இரு நான் சொல்கிறேன். நானும் அந்த கம்பெனியில் 10-15 வருஷமாக வேலை செய்கிறேன். பட் எனக்கும் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஒரே சம்பளத்தில் தான் நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த பேங்க்கில் இருக்க கொஞ்சம் டைமண்டை மட்டும் நான் திருடலான்னு இருக்கேன். இந்த மணியை வச்சே நம்மளும் செட்டில் ஆயிடலாம். இதை கேட்ட ஹீரோயின், அந்த வேலையிலிருந்து தூக்குறாங்க அப்படின்றத நான் எப்படி நம்புறது? சரி நீ வேணா நாளைக்கு போய் செக் பண்ணி பாரு. அப்படியே ஏதாவது சயின்ஸ் தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மேலதிகாரியோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த ஃபைலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இவளை வேலையை விட்டு தூக்குற மாதிரி தான் அந்த ஃபைலையும் எழுதியிருக்கு. என்னடா இது, இவ்வளோ வருஷமாக நம்ம இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுருக்கோம், நம்மளையே வேலையை விட்டு தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு அப்செட் ஆகிடுது. ஸோ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம தாத்தா ஞாபகம் வரான். ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் என்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தானே என்னை எப்படியெல்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்க. சரி விடுங்க, நீங்கள் சொன்ன ஐடியாவுக்கு அதாவது நான் ஹெல்ப் பண்ணுறேன் கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க 2 பேரும் வீட்டில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்போவுமே நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் ஒர்க்குக்கு போவேன். நைட் ஷிஃப்ட்டில் யாரும் என்ன அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டாங்க. செக்யூரிட்டிஸும் அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் 2-3 செக்யூரிட்டிஸ் மட்டும் கண்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதாவது யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு எனக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பாஸ்வேர்டு 2 வாரத்துக்கு ஒரு டைமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு அந்த கம்பெனியோட ஹெட்டு கிட்ட தான் இருக்கும். அவனோட வீட்டில் கூட இருக்கலாம். அவனோட வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கும் இன்னும் 2 நாளில். ஸோ அவனோட வீட்டுக்கு போய் நீ எப்படியாவது அந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு வந்துரு. இன்னும் 2 நாளில் அந்த ஹெட்டு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கான இன்விடேஷன் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரி, பிளான்லாம் நல்லா தான் இருக்குது. எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் எப்படியோ மாட்டிக்குவீங்களே, நீங்கள் எப்படி அந்த பணத்தை வெளியே எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருட போகிறேன். இந்த ஃப்ளாஸ்கையும் எடுத்துகிட்டு போவேன், இந்த ஃப்ளாஸ்க்லையும் போட்டு நப்பிட்டு வந்துடுவேன். இதுலேருந்து வரதில் நம்ம 2 பாதியாக பிரிச்சிருக்கலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரியே அந்த ஹெட்டு வீட்டில் அந்த பார்ட்டியும் நடக்குது. அந்த பார்ட்டிக்கே நம்ம ஹீரோயினையும் இன்விடேஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்வைட் பண்ணியிருக்காங்க.
இவர் யார் அப்படின்னா அந்த டைமண்ட் கம்பெனியில் இருக்கிற டைமண்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கவர் இவர் தான். அந்த டைமண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இவர் தான் பொறுப்பு. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. தேடிட்டு இருக்கும்போது யாரோ வர சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அந்த டைமண்ட் கம்பெனியோட ஓனர் தான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிபோதையில் இருக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு சீக்ரெட் லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். அப்போ என்ன பாஸ்வேர்டு போடுறான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினக்கா நோட் பண்ணிடுறான். ஸோ அவன் என்னமோ செக் பண்ணிவிட்டு அவனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினக்கா அந்த பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உள்ளே என்னமோ பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் மூலிமா படிக்கிறா. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த வாரத்துக்கான பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எழுதி வச்சுருக்காங்க. இது மூலிமா நம்ம ஹீரோயினக்காக்கு ஒரே சந்தோஷம். இதை அந்த தாத்தா கிட்டேயும் போய் கொடுக்குறா. சரி பாப்பா, எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இன்னொரு 3 நாளில் நம்ம கொள்ளையடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல எல்லா டேட்டும் நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் குறிச்சிடுறா. அடுத்த நாளில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா மாட்டிட்டு இருக்காங்க. ஆடாடா அவ்வளோதான்டா போச்சுடா அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட போய் இதை பாருங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா மாட்டிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. சரி நீ அதை பற்றி விசாரிச்சியா அப்படின்னு அந்த தாத்தா கேட்க, விசாரிச்சேன். அது மொத்தம் 8 கேமரா, ஆனால் அது 4 மானிட்டரில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மானிட்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் 1 நிமிஷம் கேப் இருக்கு. 1 நிமிஷம் கேப் இருக்கா? இந்த 1 நிமிஷமே போதுமே நமக்கு, அந்த 1 நிமிஷத்துலேயே நான் போய் மாற்றிட்டு வந்துடுவேனே அப்படின்னு சொல்ல அந்த அக்காவும் தலையாட்டிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு. இவங்க கொள்ளையடிக்க குறித்து வச்ச நாளும் வந்துருச்சு. அந்த நாளில் அந்த தாத்தா எப்பவும் போலயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மானிட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த மானிட்டர்லாம் எப்பப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணுறாரு. ஏன்னா எந்த டைமில் உள்ளே போயிட்டு எந்த டைமில் வெளியே வரணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் இல்லை. அதனால தான் ஒன்று விடாமல் அந்த தாத்தா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நோட் பண்ணுறத அந்த ஆளும் பார்க்கல. ஸோ அதெல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைம் படியே அந்த லாக்கரையெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாரு. ஒரே டைமண்டாகவே இருக்குது. டே முட்டாள்லாம் ஏன் டைமண்ட் ஷாப்பில் டைமண்ட் இருக்காம வேற என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்குறது என் காதலியே விழுகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்த ஒரே சந்தோஷத்தில் நம்ம தலைவருக்கு ஆனந்த கண்ணீர். அடுத்த நாளும் வருது. ஹீரோயின் அக்கா அந்த டைமண்ட் ஷாப்புக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா வந்துட்டு இருக்காரு. கையில் ஃப்ளாஸ்க்கும் இருக்குது. அப்பாடா இப்போ தாண்டா எனக்கு உயிரே வந்தது, நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், நம்ம செட்டில்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வாயா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஏதோ பாத்ரூமில் என்னமோ பிரச்சனை போல், இதை கரெக்டாக க்ளீன் பண்ண தாத்தா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அப்போ தான் இவருக்கும் உசுறு திரும்ப வருது. அந்த தாத்தாவும் க்ளீன் பண்ண போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் போய் சைன் போடணும்ல, ஏன்னா அவள் லீவ் போட்டானா இவங்க கொள்ளையடிக்கிறது தெரிஞ்சிடும்ல. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கேஷுவலாக வந்து கேட்குற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த லாக்கருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா எல்லா டைமண்டையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாரு. அது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்க. யார் அதை கொள்ளையடிச்சிருப்பா அப்படின்னு வெளியே கேஷுவலாக கேட்டுட்டு இருக்கா. சரி எப்படிடா அந்த தாத்தா கொள்ளையடிச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த சைடு சீனும் கட்டாவது. அந்த கம்பெனியோட ஓனரு இந்த மாதிரி நம்ம டைமண்ட்லாம் தொலைஞ்சு போனது வேற யாரும் வெளியே தெரியக்கூடாது, அப்படி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் கீழே டவுன் ஆகும். இதை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் யார் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணும் அந்த தாத்தா கிட்ட போய் எப்படி தாத்தா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத அந்த டிடெக்டிவும் நோட் பண்ணிடுறான். ஸோ இவங்க நோட் பண்ணதை அந்த தாத்தா நோட் பண்ணி சொன்னதுனால இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு எப்படி தாத்தா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா. பாப்பா இதை பாரு, நான் எவ்வளோ கொள்ளையடித்தேன் எப்படி கொள்ளையடிச்சேங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அது உனக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் விசாரணையெல்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த டிடெக்டிவ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்களோட டைமண்டு எங்கிட்ட தான் இருக்குது, அந்த டைமண்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் $100 மில்லியன் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை அனுப்பிச்சுட்டு அந்த பாக்ஸில் டைமண்டையும் ப்ரூஃபுக்காக வச்சுருக்கான். இப்படியெல்லாம் நம்ம காசை போட்டு விட்டு குறுக்கு வழியில் நம்ம போகக்கூடாது. அவனை எதாக இருந்தாலும் நேர் வழியில் போகலாம், காசை போட்டுவிட்டு நம்ம நேர் வழியில் போகாமல் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த டிடெக்டிவும் எல்லாத்தையும் விசாரிக்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் அக்காவையும் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அக்காவும் எதுவுமே தெரியாத மாதிரி நீட்டாக அழகாக க்யூட்டாக நடிக்கிறாங்க.
என்னதான் நம்ம அக்கா ஆக்டிங்ல கலக்கினாலும் அந்த டிடெக்டிவ்க்கு இவளுக்கு ஒரு மேல டவுட் தான். இதெல்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வரான். அவன் நம்ம பாஸ் பக்கத்தால வந்துட்டு எனக்கு என்னமோ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா வாரத்துக்கு 2 டைம் ஆகுது அந்த பாஸ்வேர்டை மாத்துவோம். சேஞ்ச் பண்ற பாஸ்வேர்டு எனக்கு கூட தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னது ஏற்றி விட்டதுனால எல்லாருக்கும் இவன் மேலேயே சந்தேகம் வருது. ஸோ எல்லாருமே இவனை துருன்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த தாத்தா பணத்தை கேட்டது விஷயம் நம்ம ஹீரோயின் அக்காவுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ அந்த தாத்தா கிட்ட போய் எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்டிருக்கீங்க, அவங்க கண்டிப்பாக தருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, அந்த டைமண்டை கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். என்னம்மா நீ இப்படி பண்ணுறியேம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்கு தானா, நான் என்ன வேணா பண்ணுவேன், என் விஷயத்தில் நீ தலையிடாத, உனக்கான ஷேரு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு நம்ம தாத்தாவும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல, ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே அவளோட ரூம்குள்ளே வந்துடுறா. இதுக்கு மேலே அந்த தாத்தாவை நம்பினா வேலைக்கு ஆகாது, நம்மளே களத்தில் இறங்குவோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த தேடி பார்க்குறாங்க. அந்த தாத்தா இங்கே எங்கேயாவது டைமண்டை வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம டிடெக்டிவ்க்கும் நிறையா ப்ரூஃப் கிடச்சிருக்கும். அந்த ப்ரூஃப்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் அந்த அக்காவோட ப்ரூஃப் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தாவும் அக்காவும் நிறைய சந்திச்சு பேசுகிறத இவன் நோட் பண்ணியிருக்கான். இவங்களுக்கு அந்த 2 பேர் மேலே தான் ஒரே டவுட்டு. இன்னொரு பக்கம் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டைமண்ட் எல்லாம் கம்பெனியோட ஓனர் தான் திருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ப்ரெஸ் மீடியான்னு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்ல அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் தான் திருடுனீங்களா, இன்சூரன்ஸ் பணத்துக்காக உங்களோட டைமண்டை நீங்களே திருடுனீங்களா அப்படின்னு கேட்க நம்ம பாஸுக்கு மனசே கேட்கல. ஸோ அவரோட வீட்டுக்குள்ளே போய் தனியாக போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த டைமண்டெல்லாம் காணாமல் போனதுக்கு உங்களுக்கும் ஒரு காரணம் பங்களிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பாருமா, நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னா தண்டனை இருக்காது, இல்லை நாங்களாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே தான் கிடக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடி போய் இருக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பாஸை காமிக்கிறாங்க. அவனும் மனசு உடஞ்சு காணப்படுறாங்க. ப்ரெஸ் மீடியா வேற இவர் தான் காரணம், இவர் தான் திருடி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நினச்சிட்டு இவர் மெம்மேல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தடுக்கி விடுது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. இதையும் ப்ரெஸ் மீடியாவெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட இந்த மாதிரி செத்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினை விட்டுட்டு நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட்டும் கிளம்பிடுறாரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டு துருவி கேள்வி கேட்டதுனால நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மோதிரமும் தவறி கீழே விழுந்துருது அந்த பேஷனில். ஸோ அந்த பேஷனை உடச்சி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் அந்த மோதிரத்தை கிடச்சிருது. மோதிரத்தை எடுத்துடுறாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒன்று தோணுது, என்ன அப்படின்னா இது மூலியமாக்கிது அந்த தாத்தா வைரத்தையெல்லாம் ஒழிச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனலான இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறாங்க, ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வெளியே வந்த உடனே ஒரு ட்ரைனேஜ் இருக்கு. அந்த ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறா. அப்போ அந்த தாத்தாவும் வராரு. அந்த தாத்தா ஒரு கன்னை காட்டி நான் சொல்கிற இடத்துல போய் உக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா, நீங்கள் நினைக்கிற மாதிரியும் அவங்க காசெல்லாம் தரமாட்டாங்க, நீங்களே சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்ல காசு தரமாட்டாங்களா, உனக்கு யார் சொன்னது, ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டில் 100 மில்லியன் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அக்காவுக்கு ஒரே சாக்கு. அந்த பாஸும் அனுப்பல, வேற யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்ணை தட்டி விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணுறான். பட் என்னதான் ஓடினாலும் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா துரத்திட்டே தான் வந்துட்டுருக்காரு. ஓடுறதுக்கும் ஒளியறதுக்கும் எந்த ஒரு இடமே கிடையாது அப்படின்றதுனால தாத்தா சொன்ன இடத்துலயே போய் உட்காடுறா. அப்போ ஒரு டைமண்டையும் திருடி வச்சிடறா. உனக்கு இப்போ என்னமா பிரச்சனை, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், சரி இப்போ என்ன, உனக்கு நான் எதுக்காக திருடணும் அப்படின்றது தெரியணும், அவ்வளோதானே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் இனிமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஒய்ஃபுக்கு திடீர்னு கேன்சர் வந்துருச்சு. இந்த கேன்சரை உடன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் பணம்லாம் தேவைப்பட்டுச்சு. என் ஒய்ஃபு இறந்துட்டா அதுக்கு காரணம் போட்டிருந்தோம், அதுலேருந்து வந்திருக்கணும். அந்த பணம் வர்றதுக்கு டிலே ஆச்சு. அதுக்கு காரணம் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். இவனை பழி வாங்கணும் அப்படின்னா இவன் இருக்க பணத்தை எல்லாம் நான் கரைக்கணும்ல, அதனால தான் இந்த மாதிரி டைமண்டை திருடுனா அந்த டைமண்டுக்கான காஸ்ட்டை அவன் தானே தந்தாகணும். ஸோ அதனால தான் டைமண்டை திருடுனேன். அதுக்கு பதிலாக அவன் எனக்கு 100 மில்லியன் அனுப்பி வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு நான் டைமண்ட் அனுப்பணும்ல, இதெல்லாம் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனையும் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல அதே மாதிரி அவனையும் கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா எப்படி கொள்ளையடிச்சாரு அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதான் அந்த தாத்தாவை தான் சொல்கிறேன். நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரைனேஜெலாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருப்பாரு. இவர் இப்போ இந்த பிளானை போடலைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளானை எல்லாம் போட்டிருப்பாரு போல். அதே மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற டைமண்டையும் அவர் ஒவ்வொரு சிங்கில் கொட்டுறாரு. அந்த சிங்கில் கொட்டுற எல்லா டைமண்டும் ஒரு ட்ரைனேஜில் வந்து மாட்டுது. அந்த ட்ரைனேஜில் தான் இவங்க எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க.
ஸோ நம்ம எந்த இடத்துல போனாலும் இந்த ட்ரைனேஜ் மட்டும் கடைசி 2 வீடியோலையும் அடிக்கடி வந்துடுது. அந்த டாய்லெட்டில் வந்திருக்கும் அந்த டைமண்ட்லாம், அந்த டைமண்டை எல்லாம் புக வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க அந்த ஆள் இந்த தாத்தாவை. ஸோ அந்த டாய்லெட்லேருந்து எடுத்த ஒரு டைமண்டை தான் இவங்க ப்ரூஃபாகவும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உன்னோட பணம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்டையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த தாத்தாவும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஹீரோயின் அக்கா இருக்காங்கல்ல, அந்த டிடெக்டிவ் கிட்ட கூப்பிட்டு இங்கே தான் டைமண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் இதுக்கு மேலே உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறான். சரி, உண்மையை ஒத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு உண்மையை சொல்ல வரும்போது, நீ எதுவுமே சொல்லாத, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இந்த குற்றத்தை பண்ணியிருக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவும் அந்த அக்காவை மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு கதையாக அந்த இன்டர்வியூவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அக்கா இருந்துட்டு அந்த தாத்தாவுக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னானாரு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவர் போனவர் தான், அதுக்கப்புறம் எனக்கு பணம் மட்டும் தான் அனுப்பிச்சு விட்டாரு, ஒரு கால் கூட பண்ணலை அப்படின்னு அந்த அக்காவை சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டைரியிலேருந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக ஒரு டைமண்ட் இருந்ததுல்ல, அந்த டைமண்டையும் இந்த பொண்ணுகிட்டயே கொடுத்துட்றா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டைரியும் பிரித்து படிக்கிறா. அந்த டைரியில் என்ன போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா எப்படியெல்லாம் பணத்தை செலவு பண்ணாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இந்த அக்கா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல விஷயங்களுக்கு தான் இந்த பணத்தை எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த அக்காவை போய் நம்ம இன்டர்வியூவர் போய் பார்க்குறா. அந்த அக்கா வயசானவங்களாக இருக்கவங்க இளமையாக இருக்க மாதிரியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ்.